ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பலருக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகளானது அதிகரித்திருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த மாதத்தை எப்படி கடந்து வரணும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றத பற்றியும் கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையே மாற்றத்துக்கு உண்டானது தான். அந்த மாற்றத்துக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் தான். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களுமே செயல்படக்கூடிய விதங்களை பொறுத்து தான் ஒருவருக்கு ஏற்றங்கள் ஏற்படுவதும் இறக்கங்களை சந்திக்கிறதும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் மட்டுமே பயிற்சி ஆவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தையுமே பிரித்து வச்சுருக்காங்க. வருடாந்திர கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் மாறுவாங்க. ஆனால் இந்த மாத கிரகங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும்தாங்க கரெக்டாக ஒவ்வொரு டைமுக்கு, அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை, 28 நாட்களுக்கு ஒரு முறை, 24 நாட்களுக்கு ஒரு முறை இப்படின்னு மாற்றம் அடைகிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் நமக்கு மாதாந்திர பலன்களானது கணக்கீடு செய்யப்படுது. இந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு மாறியிருக்காங்க, எப்போ மாறுறாங்க, எந்த கிரகத்தோடு இணைந்திருக்காங்க அப்படின்றது தான் பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதை வச்சு தான் நம்ம பலன்களை கணிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு மிதுன ராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த டைமில் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் எப்போதுமே கவனத்தை உழைப்பில் கொடுங்க. வேலையில் அழுத்தம், பணியிடத்தில் ஒருவருக்கு ஒருவரோட வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கட்டும், டீலராக இருக்கட்டும், கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும்ங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பணியிடத்தில் எப்போதுமே வாக்குவாதங்கள் ஏற்பட்டுருச்சு, மனஸ்தாபங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மீண்டும் ஒருவரை நிரப்புறது கஷ்டமாக இருக்கும். அதாவது நம்ம வேற ஒருத்தங்களை ஈஸியாக கொண்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க மற்றவங்க மாதிரி முன்னாடி இருந்தவங்க மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நிதானமாக இருங்க. ஸோ ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களுக்குமே உங்களுடைய கடினமான உழைப்பு தான் காரணமாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பணியிடத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் திருமண உறவுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த உறவில் தீவிரமானது இருக்கும். அது எல்லாமே எப்போனா மாதத்தினுடைய தொடக்கத்திலே, மாதத்தினுடைய ஆரம்பம் ஆகும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கூடவே தான் ஆரம்பமாகுது. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகி ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்பவும் உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிடும். அதே தாங்க காதல் உறவும். காதல் உறவுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு மிதமான மாதமாக இருக்கும். மாதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அதே பாதி பிற்பாதி பார்த்திங்கன்னா பலவீனமாக கொஞ்சம் இருக்கும். அதனால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. அதாவது இதில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் 15 நாட்களில் காதல் உறவுகளில் பிரச்சனைகளாக இருக்காது. அடுத்த 15 நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானெல்லாம் மாற்றிக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இது இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. ஏன்னா திறமை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களுக்குரிய திறமை என்ன, அதை எந்த டைமில் வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் தான் இன்னும் நிறைய திறமைசாலிகள் ஒளிந்தே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதுதான் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகளானது இருக்குது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க.
அதே ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனராசி நேயர்களே உங்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ உடல்நல பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதை இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிவிடுவீங்க. மேலும் உங்களை அப்பப்போ தொந்தரவு செய்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு நல்ல நிவாரணையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க. கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதற்குரிய ஒரு டைமிங்காகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் நிதி விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. பிற்பாதியிலையும் நிதிநிலை வந்து கிடைக்கும். ஆனால் அது முன்னாடி அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவ்வளவு ஆதாயங்கள் கிடைக்குதே அப்படின்றதுக்காக நீங்கள் கண்ணு மூணு தெரியாமல் செலவு பண்ணக்கூடாது. உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய தொந்தரவுகள் கூட உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்து ஈடுகட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து செய்யுங்க. மேலும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4வது வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ செவ்வாய் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் சனி பகவான் 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனாலையும் பணியிடத்தில் யார்கிட்டையாவது நிச்சயமாக வாக்குவாதம் இருக்கும். வாக்குவாதம், தகராறு இதெல்லாம் வந்து ஏற்படும். இந்த சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருந்துக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா நல்ல காரியத்தில் நல்ல வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மாதம் முழுக்க 7வது வீட்டுக்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை வந்து பார்ப்பார். அதே சனி பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் இருந்து 7வது வீட்டையும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்க்குறாங்க. 7வது வீட்டை மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து இவர் பார்க்குறாரு. அதனால் எப்படி இருக்குன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல புத்திசாலித்தனத்தினுடைய பலன்களை எல்லாம் பெறுவீங்க. நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக வந்து நிறைவேறும். அது விருப்பத்தோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேலையோடு வந்து நிறைவேற்றம் அடையும். நீங்கள் ஒரு படிக்கணும் அப்படின்னா போவீங்க, ஆனால் கூடுதலாக உங்களுக்கு அதோட சேர்த்து வேலையும் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பெலாம் இருக்குது. அதாவது படிப்போடு வேலை கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உடன் பிறந்தவங்களோட உங்களுடைய உறவு முறைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த உறவு முறை நல்லா இருக்கும் பொழுது எப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருப்பீங்க. இந்த மாதிரி உதவி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உடன் பிறந்தவர்களோடு இருக்கக்கூடிய உறவு முறை நல்லா இருக்கும் பொழுது மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் 3வது வீட்டில் நுழைய போகிறாரு. இதனால் உங்களுடைய காதலியை ஒரு நண்பர் போல் வந்து நீங்கள் வந்து நடத்துவீங்க. ஸோ இது உங்களுடைய உறவை வந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஆழமாக்கி கொடுக்கும். நண்பர்களோடு நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காதலியை வந்து நேசிக்கும் பொழுது அந்த உறவு உங்களுக்கு இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 5வது வீட்டில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஒரு டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் குருவினுடைய அருளும் வந்து இருக்குது. ஸோ குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய உறவு இன்னும் தொடர்ந்து கொண்டே போகும். நல்ல சிறப்பான வழியில் இருக்கும். உறவினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போ வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு உறவுமே வந்து முக்கியமானது தான். ஒவ்வொரு காலகட்டங்களில் அந்த உறவு நமக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நடந்துப்பீங்க. ஸோ நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருந்து சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கவனக்குறைவை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே நம்மளால் எல்லா விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியும். ஸோ முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனராசி நேயர்களே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் அத்தனையும் இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. நல்ல முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும், கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தோஷங்கள் இதெல்லாம் வந்து விலகணும் அப்படின்னா எளிமையாக நீங்கள் ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு வாழை மரத்துக்கு நீங்கள் உளுத்தம் பருப்புகளை வழங்கிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கைகளால் மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு ஒரு படி உளுந்தெடுத்து அந்த வாழை மரத்து மேலே வந்து போட்டுடுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கிரகநிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.